என்னோட பேர் செந்தமிழ் செல்வி. இந்த முஸ்லீம் பெண்கள் இந்த புர்கா கருப்பு நிறத்தில் போட்டிருக்காங்க. இந்திய சீதோசனத்துக்கு 11 மாதம் கோடை காலம்தான். அவங்க போட்டது எனக்கு இரிட்டேட்டாக இருக்குது. இதுக்கு சரியான விளக்கம் கொடுங்க. சரி, சகோதரி செல்வி அவர்கள், இஸ்லாமிய பெண்கள் கருப்பு பர்தா அணிந்து கொண்டிருக்கிறார்கள். 11 மாதம் நம்ம நாட்டினுடைய சூழல் என்பது வெயில் காலமாக இருக்குது. 11ங்கிறது 10 மாதம்னு கூட வைங்க, வெயிலாக இருக்கிறது. இதில் அவங்க எவ்வளோ அசௌரியங்களை அடைவாங்க. அது எனக்கு அவங்களுக்கு கவலையாக இருக்கிறது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லி சகோதரி ஒரு நியாயமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்போ இந்த பர்தாங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல விளங்கிக்கிடணும். இஸ்லாமிய மார்க்கம் இப்போ எங்கள் சமுதாய மக்கள் பர்தா போட்டிருக்காங்க பாருங்க, இது மாதிரி பர்தா போட சொல்லலை. அதை விளங்கிக்கிடணும். கருப்பு பர்தா போடு, அப்படி ஒரு ஃபுல்லாக கவர் பண்ணி கருப்பாக ஒரு பர்தா போடு அப்படி சொல்லலை. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய முகம் கை, இந்த முகம் இருக்கு பாருங்க, இந்த முகமும் கை, இந்த ரெண்டை தவிர மீதியை நீங்கள் மறைத்து கொள்ளுங்கள். அது இஸ்லாம் சொல்லுகிறது. முதல்ல அதை மறைக்கணுங்கிறது நன்மை நீங்கள் விளங்கிக்கிடணும். ஃபஸ்ட்டு நான் அந்த கருப்பு பர்தாக்கு 2ஆவது வர்றேன். முகத்தையும் கையை தவிர பெண்கள் மீதி உறுப்பை மறைத்து கொள்வது என்பது சேஃப்டி, நல்லது. ஏன்னு கேட்டால் அதை முடிச்சிருவோம். இப்போ ஒரு ஆண் பெண் 2 குழந்தைகள் பிறக்கிறது. ஒரு ஆளுக்கு ஆம்பளை பிள்ளையும் வளருது, பொட்டை பிள்ளையும் வளருது. ஆம்பளை பையன் டவுசர் போட்டுட்டு தெருவில் சுற்றுவான். பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா ஒரு ஏஜில் ஆன பிறகு அந்த குழந்தைக்கு ஆடை நம்ம அதிகப்படுத்துவோமா இல்லையா? ஏன் அதிகப்படுத்துகிறோம்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடலால் வித்தியாசம் இருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. இப்போ நம்ம குடும்பத்தில் அக்கா இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாங்க, உறவு முறைகள்லாம் இருக்கிறது. பெண்களும் ஆண்களும் கலந்து தான் நம்ம வீட்டில் இருக்கிறோம். நம்ம இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் அக்கா, அம்மா, அக்கா, தங்கச்சிலாம் இருக்கிறாங்களா? இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போனோன்னு என்ன செய்வோம்? ஹாயாக சட்டையை கலத்தி போட்டுருவோம். இதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள எல்லா பெண்களும் அப்படி இருப்பாங்களா? அக்காவாக இருக்கிறாங்க, தங்கச்சியாக இருக்காங்க, அம்மாவாக இருக்கிறாங்க, இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்லேயும் என்ன செய்வாங்க? அவங்க சில ஆடை ஒழுங்கோடு இருப்பாங்க. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுகிறதுன்னா, ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் பெண்கள் ஆண்களை விட மறைக்கணும். அதை எல்லாரும் ஏற்றுக்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அதை கரெக்டாக எல்லையே சொல்லுது. அந்த மறைக்கிற விஷயத்தில் கூடுதல் பேணுதல் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்குது. இப்போ பெண்களுடைய ஆடை முறை இருக்காங்க, அந்த ஆடை முறை என்பது யாரால் உருவாக்கப்படுதுன்னு சொன்னால் ஆண்களால் தான். நீங்கள் அதை விளங்கிக்கிடணும். அந்த காலத்தில் தாவணி கட்டினாங்க, இந்த காலத்தில் தாவணியெல்லாம் காணும். இப்போ சுடிதாரு, சரி சுடிதாரு அது கொஞ்சம் நீட்டாக இருக்குது, பரவாயில்ல. அதையும் தாண்டி எப்படி போகுதுன்னு சொன்னால் நைட்டி, இப்போ லெகின்ஸ், அது ஒரு மாதிரியா டைப்பாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருடைய ரசனைக்கு ஏற்றால் போல இருக்குன்னு சொன்னால், யாரால் வடிவமைக்கப்படுதுன்னா ஆண்களால். அது ஒரு சந்தையாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் தங்களுடைய ஆடைகளை குறைக்கிற மாதிரி இவன் அதை ரசிக்கிறான், அது விரும்புகிறான். லெகின்ஸுங்கிறது ஆடை போட்ட மாதிரி இருக்கா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதை இவன் தான் வடிவமைக்கிறான். இது ஒரு கலாச்சாரம் உருவாக்கப்படுகிறது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஏன்பா அவனுடைய ரசனைக்கு ஆளாகிற? அவன் யாரு? அவன் ஒன்றை எப்படி ரசிக்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்கிறது. அப்போ பெண்கள் தங்களுடைய உடல்களை மறைக்கணும்னு இஸ்லாம் சொல்றது தவறான விஷயம் கிடையாது, நல்ல விஷயம்தான். இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்குன்னு வைங்களேன், சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறோம். குட் டச் பேட் டச்சுங்கிறாங்க. நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல். யாருக்கு? டோன்ட் டச், தொடாத, தொட்டு விடாதேங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சின்ன பிள்ளைங்க, ஒரு 7 வயசு பிள்ளைக்கு, எல்லா மக்களும் தான், முஸ்லீமும் கிடையாது, இந்து மக்கள் கூட அவங்க பிள்ளைங்களுக்கு கல்வி, நல்ல படித்த நாலேஜ் உள்ள அறிவு சார்ந்த விஷயங்கள் உள்ள குழந்தைகளை வளர்க்கும் போது, அம்மா இதில் கெட்ட தொடுதல் நல்ல தொடுதல் இருக்கிறது, வயசான ஆள் 60-70 வயசு ஆளாக இருந்தால் கூட கெட்ட தொடுதல் இருக்கான்னு பார்த்துக்கோ இப்படின்னு பிள்ளைக்கு 7 வயசு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ 7 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும் பாவம்? ஏன் சொல்லி கொடுக்குறோம்? பொட்ட பிள்ளைங்கிறதுனால, பெண்களுங்கிறதுனால கெட்ட தொடுதல் நல்ல தொடுதல் சொல்லி கொடுக்குறீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் யோசிக்கணும், பெண்களை சுற்றி இந்த உலகத்தில் ஏராளமான கண்கள் இருக்கிறது. அந்த கண்களில் எது நல்ல கண்ணு கெட்ட கண்ணு நம்ம பார்க்க முடியுமா? நம்மளுடைய அங்கங்களை நம்ம தான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? பாதுகாக்க வேண்டி இருக்கிறது.
அப்போ நம்ம பாதுகாக்கிறதுக்காக பாதுகாப்பினுடைய எல்லையை விஸ்திரிப்படுத்துங்க, அதிகப்படுத்துங்க. கொஞ்சம் இடுப்பு தெரியாத அளவுக்கு, கொஞ்சம் நெருக்கமாக இல்லாத அளவுக்கு ஆடைகளை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க இப்படின்னு இஸ்லாம் கற்றுத்தருகிறது. ஏன் கற்றுத்தருதுன்னு சொன்னால், ஆண்களை படைத்ததும் இறைவன் தான், பெண்களை படைத்ததும் இறைவன் தான். ஒரு ஆண்களுக்கு என்னென்ன மனசலனங்கள் சங்கடங்கள் உருவாகும் சொல்லி ஆண்களை படைத்த இறைவனுக்கு தானே தெரியும். அப்போ அந்த பெண்களுடைய சில ஆடைகள் கட்டுப்பாடுகளை சரியாக வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு சேஃப்டி. இப்போ நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க, வாங்கின உடனே ஒரு 20,000 கொடுத்து வாங்குறீங்க. வாங்கிட்டு அப்படி நேராக பையில வச்சுட்டு வீட்டுக்கு வர்றீங்களா? ஒரு கவர் ஒன்று போடுங்க. உடனே கடைக்காரர் சொல்கிறாரு 200 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது, 2000க்கு ஒன்று இருக்குது, உங்களுக்கு எந்த கவர் போடணும்? 2000 கவரை போடுங்க. ஏன் தெரியுமா? நான் வாங்கினது 50,000 ஃபோனு. அப்போ 50,000 ஃபோனை பாதுகாக்க 200 ரூபா கவர் இல்லை, 2000 கவர். உங்கள் உடல் 50,000 ஃபோனை விட கோடிக்கணக்கான மதிப்புடைய பொருள் தான் உங்கள் உடல். அந்த அளவுக்கு பெண்களை இறைவன் உடலால் பாதுகாப்பு அம்சத்தோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இறைவன் படைத்திருக்கிறான். அப்போ இறைவன் படைக்கும் போது நம்ம ஆடைகள் இல்லாமல் தான் வர்றோம். நமக்கு தான் இந்த சாய்ஸ், நம்மகிட்ட தான் இறைவன் கொடுக்குறான். நீ தான் உன் உடம்பை பாதுகாத்துக்கிடணும். இப்போ ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா காலுக்கு வெயில் தாக்கங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரு ஷூ மாதிரி இயற்கையிலே இறைவன் கொடுத்துட்றான். நம்ம என்ன செய்கிறோம்? ஷூவோட பிறக்கலை, செருப்போட பிறக்கலை, வளர்ந்த பிறகு செருப்புலாம் போட்டு விடுறோம். ஏன்? காலை பாதுகாக்க. நம்மளுடைய கால்களை விட, நம்முடைய செல்போன்களை விட கோடி மடங்கு பெருசு என்னது? நம்மளுடைய உடல் அங்கம். ஒவ்வொரு அங்கமும் 1 சென்டிமீட்டர் இருக்கட்டுமே, அது என்ன ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் மறைக்கணும்னு நினைக்கிறது? முகமும் கையை தவிர ஒவ்வொரு சென்டிமீட்டர் அளவும் நம்முடைய உடல் புனிதம் இல்லையா? அப்போ அதையெல்லாம் பாதுகாத்துக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. எங்க மக்கள் என்ன பண்றாங்க? என்னால அப்படியெல்லாம் போட முடியல, அதனால ஒரு பர்தா வாங்கு, ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பு பர்தாவை போட்டுக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? கருப்பு பர்தாவை போடுங்கன்னு இஸ்லாம் சொல்லலை. இப்போ கருப்பு பர்தா போடாம நல்ல வேற கலர்ல முகமும் கையும் மறைச்சி, இது மாதிரி கலர் கூட வச்சு விடுவோமே, ஏதோ ஒரு கலர்ல முகமும் கையும் மறைச்சி கொஞ்சம் நெருக்கலாம் இல்லாம, ஏன்னா அதுக்கு தானே சொல்லப்படுகிறது, கொஞ்சம் டைட்னஸ் அதெல்லாம் இல்லாம ஒரு கண்ணியமான முறையில் வேறு கலரில் ஆடை போட்டாலும் அது குற்றம்லாம் கிடையாது. எங்க மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? அப்பவும் கூட கலர் என்ன கலர்னு இப்படி பார்ப்பான், ஓடியா பிள்ளைனா கருப்ப அப்படி போட்டது தான் கருப்பு என்பது. அப்போ கருப்பு என்பது அவர்களுடைய வசதிகளுக்காக போட்டுக்கொண்டார்கள். அது தப்பு ஒன்றும் கிடையாது, சேஃப்டியா இருக்குல்ல. உள்ள அவங்க எப்படி வேணாலும் ஆடை அணிஞ்சிருப்பாங்க. உள்ள அவங்க விரும்பின ஆடைகள் கணவனுக்கு தானே காட்டணும், குடும்பத்தாருக்கு தானே ஆடைகள். அதனால உள்ள அவங்க விரும்பிய ஆடைகள் நெருக்கமாக எப்படி வேணாலும் அணிஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் விடுங்க, மேலே போடு ஒரு தார்ப்பாவை அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க. அதை எந்த முஸ்லீம் பெண்களும் வெறுக்கலைங்க. மற்றவங்க நேசிச்சு தானே போடுறாங்க, நேசிக்கிறாங்க. அவங்கள யாரும் வற்புறுத்தலாம் கிடையாது. இன்னும் சொல்றதா இருந்தா, இஸ்லாத்துக்கு சில பேர் வர்றாங்க பாருங்க, முஸ்லீம் அல்லாத சில சகோதரிகள் இஸ்லாமியர்களாக மாறுறாங்க. நடிகைகள், சில நடிகைகள் வந்திருக்கிறாங்க. ஏமா நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டா, இந்த பர்தா சிஸ்டருக்கு பாருங்க, இந்த சபரிமாலான்லாம் ஒரு டீச்சர் நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும். சபரிமாலா அந்த பெண்மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்தாவுக்காக விரும்பி வந்தவங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு அவங்க பர்தாவை போட்டுக்கிட்டு நம்மளை மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள யார் இழுத்துட்டு வந்தாங்க சொல்லுங்க? அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வழிதோன்றல்கள் கிடையாது, இஸ்லாத்தை நேசித்து வந்தவங்க தான். அதனால இந்த மாதிரி செட்டப்புக்காக தான் அவங்க இஸ்லாத்துக்கே இருக்கிறாங்க. நம்ம பாதுகாப்பாக இருக்குது, நம்ம பாட்டு வரலாம் போகலாம், எதை வேணாலும் பாதுகாத்துடலாங்க. ஒரு மனுஷன் உள்ள நினைக்கிறது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஒரு பெண்ணு போகிறாங்க, போகும்போது ஒரு ஆம்பளை என்னென்ன நினைக்கிறான்னு ஒரு பெண்ணுக்கு எப்படி ஸ்கேன் பண்ண முடியும்? அப்போ நம்ம சில விஷயங்களை தவிர்த்து கொண்டால் அவனுடைய எண்ணத்தில் பாதி குறைஞ்சிரும், முக்கால்வாசி குறைஞ்சிரும். அதனால என்ன செய்கிறாங்க? இந்த ஆடைகளை தேர்வு செய்கிறார்கள். சகோதரி சொன்னது போல அந்த மாதிரி நிலை இல்லாமல் அவர்கள் விரும்பிதான் அந்த ஆடை அணிகிறார்கள். கருப்பு என்பது கட்டாயம் இல்லை. இதுதான் அதுக்கு பதில். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.